2 நாள் விடுமுறைக்கு பின்னர் சட்டப்பேரவை மீண்டும் இன்று கூடியது. இதில் ஆளுநர் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் நடைபெற்றன. அப்போது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், மேயர் பிரியா, தவேக எம்எல்ஏ பல்லவி குறித்து பேசினார். இதுகுறித்து அவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரபு மீறப்பட்டால் அதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ மேலதிக நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என கருதுகிறேன். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைகளின்படி தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்க வேண்டும். அதோடு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள், மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அரசு தலைமை செயலாளருக்கு உத்தரவிடுகிறேன் என்றார். இந்த நிலையில் திமுக ஐடி விங் இது குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளது. அதில் மேயர் பிரியா அவர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட அப்பட்டமான அவதூறு நாடகம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. மதிப்பிற்குரிய சென்னை மேயர் திருமிகு பிரியா அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை சட்டமன்றத்தில் இன்று மாண்புமிகு சபாநாயகர் அவர்களை விளக்கியுள்ளார். திருவிக நகர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் அரசு மரபுகளை மீறி நடந்து கொண்டது தவேக எம்எல்ஏ பல்லவிதானே தவிர மேயர் பிரியா இல்லை என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆனால் புரோட்டோகால் என்றால் என்னவென்றே அடிப்படை அறிவில்லாமல் ஒரு தலித் பெண் மேயர் என்ற வன்மத்தில் சமூக வலைதளங்களில் அவரை தரக்குறைவாக விமர்சித்த அந்த வைரல் அபியூசர்ஸ்களுக்கு சரியான சவுக்கடி கொடுத்துள்ளார் மாண்புமிகு சபாநாயகர். அரசு மரபுகள் பற்றி எந்த அறிவும் இல்லாமல் இணையத்தில் குறைத்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு பாடம் எடுத்த மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இனியாவது முன்னுரிமை ஆணை என்றால் என்னவென்று படித்து தெரிந்து கொண்டு பேசுங்கள். இணையத்து அறிவுஜீவிகளை என்று காட்டமாக பதிவிட்டுள்ளது.